கல்யாணம் நியூப்ரமோ இது மாதிரி மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அத்தை எனக்காக ஒவ்வொரு விஷயத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தைன்னுவாங்க. இங்கே பாரு, அவங்கள கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீ நடந்துக்க கூடாது, சரியா? எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருன்னுவாங்க. அவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்றலாம் நீ வருத்தப்படவே கூடாதுன்னுவாங்க. சரி அத்தைன்னுவாங்க. இந்த அளவுக்கு அவங்களுடைய அத்தை ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மகா இருந்துட்டு சூர்யா அம்மா இந்த அளவுக்கு மாறிட்டாங்களே, அம்மா இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நினச்சி பார்க்கல, நான் உங்களை எப்படியெல்லாம் நினச்சேன், ஆனால் இப்போ என்னன்னா டோட்டலாக இவங்க மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் சூர்யா பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாங்க, அதாவது மாமியார் மருமகளும் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு க்ளோஸாக விடக்கூடாது, இது நம்மளுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால எப்படியாச்சும் மாமியார் மருமகளை பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காயத்ரியும் சித்ராவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலே அது நடக்காதுன்ற மாதிரி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. நீங்கள் பேசிட்டு இருந்து தான் கேட்டேன், என்றைக்குமே நானே மருமகளும் ஒன்றா தான் இருப்போம், ஒத்துமையாக தான் இருப்போன்ற மாதிரி சவால் விட்டு போகிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.